சனீஸ்வரனுடைய கொள்கையே என்ன தெரியுங்களா? லோன்லியா இருக்கிறது, தனிமைப்படுத்துவார். அதனாலதான் 2ஆம் இடத்துல யாருக்காவது சனி இருந்தா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வருமானம் பண்றது, வெளியூர் போய் வருமானம் பண்றது, வேற மொழி பேசுற இடத்துல வருமானம் பண்றது. சனி 4ல் இருந்தா சொந்த ஊரை விட்டு வெளியில போய் இடம் வாங்கி வீடு கட்டுறது, அவுட்டர்ல போய் வீடு கட்டுறது, சிட்டிக்குள்ள இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டர்ல போய் நான் வாழ்றேன்னு வீடு கட்டுறது. 6ஆம் இடத்துல சனி இருந்தா நீ அடிமை வேலை பார்த்துக்க போதும். 10ல் சனி இருந்தா வெளிநாடு சார்ந்து, ஏற்றுமதி சார்ந்து, இரும்பு சார்ந்து இதெல்லாம் தொழில் பண்ணும். அவர் என்ன இண்டிகேட் பண்றாரோ அதை பண்ணிட்டு கம்முன்றது சொல்றாரு. அதை விட்டுட்டு ஒரு மொபைல் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் விற்கிதுன்னு வைங்க, நம்ம கையில் 10,000 ரூபா தான் இருக்குது, நமக்கு வருமானம் மாசமான 8,000 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். நம்ம போய் 1 லட்ச ரூபா மொபைலை வாங்கினா சனீஸ்வரன் அவர் மேல பழி போடுறதா? எனக்கு 7.5 சனி வந்துச்சு, நாசமா போச்சு, வீணா போச்சு. அதே என்ன சொல்லுது? உன் சக்திக்கு மீறி போகாத, நீ அமைதியா இருன்னு சொல்லுது. கட்டம் அங்கதான் எழுதியிருக்கு, விதி. இதை விட்டுட்டு நம்ம சௌரியத்துக்கு ஆடிட்டு சனி மேல பழி போட்டா 7.5 சனி வந்துச்சுங்க, பூரா முடிச்சு விட்டுருச்சுங்க. அது 7.5 சனி வந்தா உன் புத்தியை கெடுக்கிறதுக்கு அது தயாரா இருக்குது. அறிவை கொடுக்கறதுக்கு, ஞானத்தை கொடுக்கறதுக்கு அது ஒரு உன்னை ஃபைன் டியூன் பண்ணுது. உன்னை திருத்துறத வருத்துறதா நினைக்கிற காலமா நம்ம நினைக்க போறோம். அங்க கவனமா இருன்னு சொல்லுது.